வெல்கம் மை சேனல். இப்போ வந்து நம்ம பாட்டம் பீஸு வந்து கட் பண்ணலாம். நம்ம 16 இன்ச்சு வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணோம் இல்லைங்களா? பாக்கி மிச்சம் இருக்கிற பீஸை வந்து நம்ம 2ஆ மடிச்சிருக்கிறோம். 2 ஃபோல்டிங் பண்ணியிருக்காங்க. மடிப்பு இருக்கிற பகுதி நம்ம பக்கம் வச்சுட்டு, அந்த இடத்துல ஒரு 3 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்க. ஃப்ரண்ட்டில் இப்போ நான் 3 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி பாட்டத்துலேயும் நீங்கள் ஒரு 3 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற அளவு இருக்குது இல்லைங்களா? அந்த அளவு வந்து நம்ம கீழே மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த அளவு வந்து நம்ம கீழே எவ்வளோ இருக்கோ அதையே வந்து நம்ம கீழே மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், காட்டுறேன். அந்த அளவு நம்ம கீழே அடையாளப்படுத்திக்கணும். அடையாளப்படுத்திட்டு இது 2ம் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு கோடு போட்டு அளவு கரெக்டாக இருக்கான்னு 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இடுப்பு பகுதி பத்தாமல் போயிடும். அதனால தான் ஒன்று செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ச் டேப்பில் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு நீங்கள் வெட்டிக்கிங்க. மார்க் பண்ணியாச்சு. இந்த வெட்டிட்டு அதை வந்து நம்ம அந்த பக்கம் திருப்பி இப்போ பாருங்கள், எப்படி நான் வெட்டிட்டு அதை அப்படியே நான் இந்த பக்கம் திருப்புவேன். அதுதான் நமக்கு அகலமாக கொடுக்கறது. நமக்கு அகலமாக இருக்குங்க. இந்த மாதிரி இதில் 4 பார்ட் வரும், இதில் 2 பார்ட் வரும். இப்போ இந்த 4 பார்ட் இருக்கிறத நம்ம வந்து 2 2ஆக பிரிச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், இப்படி நான் செட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஒன்று எடுத்துட்டு இது சென்டர் பகுதியை வச்சுட்டு பாக்கி 4 பகுதியில் இருந்து 4 பார்ட் இருந்துச்சு இல்லைங்களா? அதை வந்து 2 பார்ட்டு ஃப்ரண்ட்டுக்கும் 2 பார்ட்டு பேக்குக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி தைச்சிக்கலாங்க. அனார்கலி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது நமக்கு அனார்கலி மாதிரி இருக்கும். நான் அடுத்த ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.